ஹலோ கைஸ், குலசேரப்பட்டினம் சொன்னாலே முத்தாரம்மன் கோவில் தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். ஆமாங்க, நீங்கள் முத்தாரம்மன் கோவிலுக்கு எல்லாருமே போயிருப்பீங்க. அங்கே சுற்றி உள்ள காளியம்மன் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? ஆமாங்க, அப்படி ஒரு காளியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம விசிட் பண்ண வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம வீரமனோகரி அம்மன் கோவில், அதாவது முத்தாரி அம்மனுக்கு தளபதியாகவும் தனி ராஜ்யம் படைச்சு குலசேரப்பட்டினம் எல்லையில் இந்த அம்மன் உட்காந்து வீரமனோகரி அம்மனாக அருள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மன் கோவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமை மதிய வேலை மட்டும்தான் நட திறக்கப்படும். மதிய வேலையில் அபிஷேகம் பூஜை மட்டும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்களும் குலசேரப்பட்டினம் வீரகாளியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த கோவில் வந்து ரொம்பவே சக்தியான கோவில்னு சொல்கிறாங்க. இந்த அம்மனுக்கு சங்கிலியால் கெட்டி போட்டிருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. ஆமாங்க, இங்கே கருவறை ரொம்பவே அழகாக அடர்ந்து விரிஞ்சு அம்பாள் உட்காந்துருப்பான். அவளை கருவறையில் நம்ம கேமராவில் காட்ட முடியாது, அதனால நான் சுற்றுப்புறத்தை காட்டுறேன். இந்த சுற்றுப்புறத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வீரகாளி அம்மனை தவிர்த்து ஏகப்பட்ட சிற்பங்கள், ஏகப்பட்ட சாமிகள் இருந்துச்சு. சனீஸ்வர பகவான், விநாயகர், வைரவர் சுவாமி, கருப்பு சுவாமி, கொம்பன், மாடன், மாடத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சுவாமிகள் இருந்துச்சு. அந்த சாமிகள்லாம் பார்த்துட்டு கோபுரம்